நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் என் மேல நோக்கமா தான் இருக்கிறாரா, என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரா, இல்ல என்னை கண்டுக்காம விட்டுட்டாரா? அவருக்கு இந்த தேசத்துல நிறைய ஜனங்கள் இருக்கிறதுனால என்ன கண்டுக்கல போல் இருக்குன்னு அநேக சந்தேகங்கள் வரும், அப்படித்தானே? ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். அது ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டது. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாத்தீங்களா? இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒரு எனர்ஜி வருது பாருங்க, ஒரு சக்தி வருது. அதான் வேத வசன ஜீவனுள்ள வேத வசனத்தினாலதான் மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு ஆண்டவர் எழுதிச்சிருக்காரு. பாருங்க, நம்ம மேல நோக்கமா இல்ல, கர்த்தரை பார்க்கல அப்படின்னு சொல்லி அநேக சந்தேகங்கள் வர்ற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வருஷம் துவங்கினது முதற்கொண்டு முடிகிற வரைக்கும், ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எப்பொழுதும் அவருடைய கண்கள் உங்க மேலதான் இருக்கும். இதை யாருக்கு சொல்லுகிறார் என்றால், அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கொடுக்கிற தேசத்திலே நீங்க போய் குடியேறும் பொழுது நான் உங்களுக்கு இந்த தேசத்தை தருவேன், பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தை தருவேன், தந்ததுக்கு அப்புறமா உங்களை நான் கண்டுக்காம விட்டுருவேன் அப்படின்னு உங்களை திராட்ல விட்டுட்டு ஒரு அனாதையை போல விட்டுட்டு வந்துடும் நினைக்காதீங்க. நான் வாக்கு பண்ண தேசத்தை தந்து அங்கேயே உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாய் என் கண்கள் அங்கேயே இருக்கும் என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம அம்மா கூட இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க, நம்ம அப்பா கூட இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பொம்பளை பிள்ளை இருந்தா கல்யாணம் முடிச்சு குடிக்கிற வரைக்கும் புத்தி புத்தி வளர்ப்பாங்க. ஒருத்தட்ட கை பிடிச்சு கொடுத்தோன்னு சொல்லுவாங்க, இனிமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, எந்த லாபமா இருந்தாலும் எந்த நஷ்டமா இருந்தாலும் நீ அங்கதான் பார்த்து விடணும்னு சொல்லுவாங்க. சரி, ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எல்லாம் செய்வாங்க, அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கிடணும், எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மனுஷோட இயல்பான சுபாவம். ஆனா நம்மை அழைத்தவர் தாயின் கற்பத்திலிருந்து உருவான நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வருகிறவர் சொல்லுகிறாரு, என் கண்ணு உன் மேலதான் பார்க்குது, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு எப்படிப்பட்ட சம்பவங்கள் வருகிறது, உனக்கு விரோதமா யார் வருகிறார்கள், உனக்கு விரோதமாக யார் என்ன செய்கிறார்கள், எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டு உன்னையும் அறியாமல் அவைகள் எல்லாம் உன்னை விட்டு நான் விலைக்கு போட்டு இரவும் பகலும் நம்ம தூங்கினாலும் அவர் தூங்காம நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தூங்கும் போது என்ன நடக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட் பாக்குறாங்க. எப்படி என்ன மனுஷனுடைய ஆத்மா எங்க போகுது அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியாத ஒரு உலகத்துல நம்மளை கண்டு கொள்ளும்படியாய் நம் அருகிலே அமர்ந்து கொண்டு இரவும் பகலும் அவர் நம்ம மேல அவருடைய கண்களை வச்சிருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கார், அவருடைய கண்கள் உங்க மேல இருக்குன்னா நீங்க எதையும் குறிச்சு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்துக் கொடுப்பார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். உங்களை யாரு கைவிட்டாலும் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை கைப்பிடிச்ச நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையில் இனிமேலும் அவர் உங்களை நடத்துவார். வேலை காரியத்தில் நடத்துவார், பிள்ளைடைய விஷயத்துல நடத்துவார், படிப்பு விஷயத்துல நடத்துவார், திருமண காரியத்தில் நடத்துவார். ஆகையால் பயப்படாதீங்க. இந்த நாள் தேவன் உங்களோடு இருக்கிற நாளாக, அதை உணர்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பார். God bless you.